அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மார்ச் 10ஆம் தேதி என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CISF டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. என்ன அப்படின்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை தினமாக கொண்டாடிட்டு வரோம். தினங்கள் பற்றி நமக்கு போன குரூப் 4ல் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ முக்கியமான தினங்களை மட்டும் அன்னன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அப்போ இன்றைய தினமான இந்த மார்ச் 10 வந்து பார்த்திங்கன்னா CISF டேவாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவை வந்து இந்த டேட்டில் தான் வந்து நிறுவியிருப்பாங்க. அதனால் அந்த டேட்டை வந்து நம்ம CISF டேயாக கொண்டாடிட்டு வரோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பட்ஜெட் அமர்வை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு மசோதா, அப்புறம் வந்து மும்மொழி, தொகுதி வரையறை, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளன அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. முதல் நாளில் நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் அப்படிங்கிற செய்தி. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் 2 விஷயம். ஒன்று வந்து ஜனவரி 31 தொடங்கி பிப்ரவரி 13 தொடங்கி முடிஞ்சிருக்கு. இது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட்டில் சொல்லுவோம். மொத்தம் ஒரு வருஷத்துக்கு வந்து 3 கூட்டத்தொடர் நடக்கும். என்ன அப்படின்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுருப்போம் அப்படின்னா, பீரோ மேலே காசவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பீரோங்கிறது பிப்ரவரி, மேலே அப்படிங்கிறது மே மாதம், காசுங்கிறது பட்ஜெட். ஸோ இதுதான் ஷார்ட்கட்டாக வச்சுருப்போம். அந்த வகையில் ஜனவரி 31ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூட்டம், அப்புறம் வந்து நிதியமைச்சர் அறிக்கை வந்து முன்னெச்சரிக்கையாக சில அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க. அது மாதிரி விஷயங்கள் நடக்கும். அடுத்த நாளான பிப்ரவரி 1ஆம் தேதி தான் பட்ஜெட் வந்து வழக்கமாக மரபுப்படி தாக்கல் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் முதல் நாளில் நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது என்னென்னா, 2 முதல் டேட்டில் வந்து குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கட்சி வந்து வெற்றி பெற்று அந்த மக்களவையில் வந்து ஆட்சியில் அமரும்போது அந்த முதல் கூட்டத்திலையும் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க. அது போக வருடத்தோட முதல் கூட்டத்திலையும் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க. ஸோ இந்த உரைக்கு தான் பின்னர் வந்து நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்லாம் நிறைவேற்றியிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி கட்சி வெற்றி பெற்று வந்த முதல் கூட்டத்திலையும் ஆளுநர் வந்து உரையாற்றுவார். அதே மாதிரி வருடத்தோற முதல் கூட்டத்திலையும் ஆளுநர் வந்து உரையாற்றுவார். ஸோ இது வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இது வந்து வாக்குவாதம் நடக்கும். இதில் தீர்மானங்கிறது பாருங்கள், தீர்மானங்கிறது நிறைய வகையில் உண்டு. இதை பொறுத்தளவில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அப்புறம் இரங்கல் தீர்மானம், இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், வரக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பார்வை கொடுத்துருக்காங்க. குடியேற்றம், வெளிநாட்டினர் சட்ட மசோதா, அப்புறம் வந்து வங்கி திருத்த மசோதா, ரயில்வே திருத்த மசோதா, கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதா ஆகியவற்றை நிறைவேற்றவும் மத்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. அதாவது நிறைய மசோதாக்கள் வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமானது இதை கொடுத்துருக்காங்க. இந்த சட்டங்கள்லாம் ஏற்கனவே இருக்கும். ஸோ இது திருத்தம் சம்மந்தமாக மசோதா. இப்போ வங்கி சட்டம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரதுக்காக இந்த வங்கி திருத்த மசோதா அப்படின்னு கொண்டு வருவாங்க. ரயில்வேலையும் அதே மாதிரி தான். ஏற்கனவே சட்டங்கள் இருக்குது, இருந்தாலும் திருத்தம் பண்ணுறதுக்காக அந்த மசோதாக்கள் கொண்டு வரப்படுது. இதற்கிடையே பார்த்திங்கன்னா, மும்மொழி கொள்கை, மக்களவை தொகுதி மறுவரையெல்லாம் வந்து எதிர்த்து பேச இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, இந்த மாதிரி கரண்ட்டில் இஷ்யூ போயிட்டுருக்கிறது ரிலேட்டடாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்கலாம், அது சம்மந்தமாக என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம அது மாதிரி தான் பார்த்துக்கிட்டு வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் மற்ற நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் நம்ம பேசிக்காக பார்த்துக்கலாம். இங்கே வந்து நேத்திக்கு பார்த்த நியூஸோட கண்டினியூஷன் தான். நேத்திக்கே பார்த்தோம், சின்ன நியூஸாக போட்டிருந்தாங்க. நேத்திக்கு நியூஸில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, 1955 இந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பார்த்துருவோம். சிறந்த மொழிபெயர்ப்புக்கான நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது பெறும் நிலை பேராசிரியர் விமலாவுக்கு தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அவங்க பேரை நோட் பண்ணிக்கோங்க. விமலா அப்படிங்கிற பேராசிரியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில்
சாகித்ய அகாடமி விருதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சிறந்த படைப்புகளை மொழிபெயர்ப்பு செய்வோருக்கு சாகித்ய அகாடமி விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது 21 மொழிகளில் இருந்து நூல்கள் தேர்வு செய்யப்பட்டன. அதில் மலையாள எழுத்தாளர் வந்து நளினி ஜமிலா எழுதிய எண்ட ஆண்கள் அப்படிங்கிற நூல், அதை தமிழில் எனது ஆண்கள், அது வந்து மலையாள மொழி நூல். ஸோ இதில் பாருங்கள், அந்த நூலோட பேர் என்னென்னா எண்ட ஆண்கள். அதை எழுதினவங்க யாருன்னா நளினி ஜமிலா. அது எந்த மொழி நூல் அப்படின்னா மலையாள மொழி நூல். அதை தமிழில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனது ஆண்கள். தமிழில் எழுதினவங்களோட, தமிழில் மொழிபெயர்த்தவங்களோட பேர் விமலா அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்கோங்க. காமனாக பார்த்தோம் அப்படின்னா 21 மொழிகளில் இந்த விருது கொடுக்குறாங்க. அது போக 1975 இந்த விருது கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற செய்தியும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்கான விருதுக்கான டேட்டா. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இங்கே ஒரு வாரம் கடைபிடிக்கப்படுறது கொடுத்துருக்காங்க. அதாவது உலக கிளைகோமா வாரத்தையொட்டி சென்னையில் மார்ச் 31 வரைக்கும் இலவச கண் அழுத்த பரிசோதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த வாரமாக கொண்டாடிட்டு வராங்கன்னு பார்த்துருவோம். கிளைகோமா எனப்படும் கண் அழுத்த நோய் பார்வை இழப்பை ஏற்படுத்துகிறது. உலக கிளைகோமா கண் அழுத்த நோய் வாரம் மார்ச் 9 முதல் 15 வரை கடைபிடிக்கப்படுகிறது. எதிர்காலத்தை தெளிவாக காணுங்கள் என்பது இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாம். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜனவரியில் பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் போக்குவரத்து வாரம் அப்படின்னு ஒன்று கடைபிடிப்பாங்க. போக்குவரத்து வாரம் அப்படின்னு ஒன்று கடைபிடிப்பாங்க. அதாவது சாலை போக்குவரத்து வாரம் அப்படின்னு ஒன்று கடைபிடிப்பாங்க. அது மாதிரி சில வாரங்கள், இப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வாரம்னு ஒன்று கடைபிடிப்பாங்க. அந்த வீக்கே வந்து இந்த டேக்கு வந்து இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது பாருங்கள், கண் அழுத்த நோய், அதாவது இது இங்கிலீஷில் கிளைகோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோயை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காண்டி இந்த வாரத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது மாதிரி வாரங்கள் வரும்போது அந்த மருத்துவ துறை சார்ந்து இருக்கிறவங்க வீதிகளில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி பதாகைகள் ஏந்தி அப்படியே அணிவகுப்பு நடத்துவாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த வகையில் இந்த கிளைகோமா வாரம் வந்து எப்போ அப்படின்னா மார்ச் 9 15 வரைக்கும் காணப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னென்னா எதிர்காலத்தை தெளிவாக காணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோயில் பாதிக்கப்படாமல் எதிர்காலத்தை தெளிவாக காணுங்கள் அப்படிங்கிற கருப்பொருளோட இந்த வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. சென்னையில் வந்து நான் முதல்வன் மற்றும் PM வேலைவாய்ப்புக்கான திட்டங்களின் கீழ் வந்து இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிக்கான சேர்க்கை முகாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துருவோம். 2 திட்டத்தையும் இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி அளித்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் வகையில் நான் முதல்வன் பயிற்சி திட்டம், PM வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். இது நான் முதல்வன்ங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, PM வேலைவாய்ப்புங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதன்படி 16 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து தொலை வாய்ப்புகளை தகுதியானவர்களுக்கு வழங்குவது தான் இதோட நோக்கம். அதே போல் 21 முதல் 24 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை வழங்க விதமாக முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து 12 மாத கட்டணம் இல்லாத இலவச திறன் பயிற்சி PM வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், அதாவது இந்த 21 24 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து 12 மாத கட்டணம் இல்லா இலவச திறன் பயிற்சி, 12 மாதத்துக்கு வந்து இலவச திறன் பயிற்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கான சேர்க்கை முகாம்கள் வந்து சமீபமாக நடந்துட்டு வருது அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் முதல்வன்னா என்ன, PM வேலைவாய்ப்பு இப்போ ஸ்டேட் லெவலில் நான் முதல்வன் அப்ளிகபிள் ஆகும். அதே PM வேலைவாய்ப்பை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒரு 12 மாதத்துக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து போஸ்டிங்கில் அமர்த்துறாங்க. அதுக்கு ஏஜ் கிரிட்டேரியான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, 21 to 24 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இயரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது டெய்லியும் இந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை அப்பப்போ அப்படியே பார்த்துக்கலாம். நுகர்வோர் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. விற்பனையாளரால் நுகர்வோர் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் நிவாரணம் பெற்றுத்தரவும் 1986 நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் தொடங்கப்பட்டன. இதை நம்ம ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1986 தான். அது கோப்ரா ஆக்ட்னு கூட சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ கோப்ரா ஆக்ட் வந்து 1986.
இதில் பாருங்கள், அந்த சட்டம் கொண்டு வந்த வருஷமே இந்த நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையங்கள் தொடங்கப்பட்டுறதுனால கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். அப்போது அந்த சட்டம் இயற்றப்பட்ட நாளில் இருந்தே இதெல்லாமே நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு சொல்ல வருது. இதை அப்படியே ரீகால் பண்ணிடும், அவ்வளோதான். அப்போ ஒரு விஷயம், இப்போ வந்து நீங்கள் சட்டத்தை ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை குறைதீர்ப்பு ஆணையங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்படலை அப்படின்னா கூட கிட்டத்தட்ட சேமாக தான் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. அப்போ நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையங்கள் தொடங்கப்பட்டது எப்படின்னா 1956, இந்த சட்டமும் அதே வருஷம் தான் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது. அது போக பாருங்கள், வழக்கமான நடைமுறையில் எதுவும் பின்பற்றப்படக்கூடாது என கவனத்தோடு நுகர்வோர் ஆணையங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. விரைவான, செலவே இல்லாத எளிமையான தீர்வுகளே அடிப்படை நோக்கம். ஒரு புகாரை வந்து 90 நாட்களுக்கு விசாரித்து முடிக்குமாறு நுகர்வோர் பாதுகாப்பு கூறுகிறது. இந்த நாட்களை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 1 வார காலம், 15 நாட்கள், 30 நாட்கள், 60 நாட்கள், 90 நாட்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்லாப்லேயே தான் போகும். ஸோ இது வந்து பிரிட்டிஷ்லேருந்தே இப்படி இருக்கா, இல்லை நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறோமான்னு தெரியல. ஆனால் இந்த இதில் தான் இருக்கும். ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 15 நாள், 30 நாள், 60 நாள் இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ நுகர்வோர் தீர்வு காணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 நாளைக்குள்ளே விசாரித்து முடிக்குமாறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த 86 போட்ட சட்டத்தை பின்னாடி எப்போ திருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 திருத்திருக்காங்க. இதன்படி 3 அடுக்கு, என்ன மாவட்டம், மாநிலம், நாடு, 3 அடுக்கில் வந்து நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அந்த குறைதீர்ப்பு ஆணையம் இருக்கணும். மாநிலத்திலையும் ஒரு பெரிய இது இருக்கணும். நாடு முழுக்கவும் ஒரு பெரிய ஹெட், அதாவது டெல்லியில் வந்து ஒரு பெரிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 2019 சட்ட திருத்தத்தோட இது முக்கிய குறை இருந்திருக்கு. ஸோ மற்றதெல்லாம் கதையாக தான் கொடுத்துருக்காங்க. இது 2 தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேட்டாவாக இருந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மரகத பூஞ்சோலைகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், தமிழ்நாட்டில் ஏற்கனவே 75 மரகத பூஞ்சோலைகள் இருக்கான். மேலும் 17 மரகத பூஞ்சோலைகளை அமைக்க நிதி ஒதுக்கியிருக்காங்க, 4.5 கோடி ரூபா. எங்கெல்லாம் அப்படின்னா திண்டுக்கல், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் அமைக்க இருக்கிறாங்க. அப்போ 75 ஏற்கனவே இருக்குது. அப்புறம் 17 அப்படிங்கும்போது 85, 92, டோட்டலாக 92 இருக்கும். இது நம்மளுக்கு ஏற்கனவே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கூட கேள்வியை கேட்கலாம். பூஞ்சோலைகள் வந்து மரகத பூஞ்சோலைகள் வந்து ஏற்கனவே 75 இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 370 நீக்கினதுக்கப்புறம் இப்போ தான் 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு. அவங்க எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் முதல் பட்ஜெட்டு பிப்ரவரி 7ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. திருமூலரோட ஒரு இது பாருங்கள், மேற்கோள் என்ன அப்படின்னா, ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை, வாழும் முறைகளில் தான் இருக்கிறது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் 100 வருஷம் வாழ்கிறதுங்கிறது அது ஆயுள் கிடையாது. வாழும் முறையிலேயே நீங்கள் மெச்சூர்டாக வாழ்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஆயுள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா இந்த 100 வயசில் என்னென்ன வந்து அச்சீவ் பண்ணாங்களோ அதை முன்னக்கிட்டே அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. இல்லை அந்த வாழ்க்கைக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அந்த ஒரு திருப்தி இருக்கும். அந்த விஷயத்தை தான் திருமூலர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. திருமூலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் கொஸ்டினில் இல்லாத கொஸ்டினே இருக்காது. அந்த அளவுக்கு தமிழில் வந்து திருமூலரை வளைச்சி கேட்பாங்க. 2லேருந்து 3 கேள்வி வரைக்கும்லாம் கேட்டிருக்காங்க ஒரே கொஸ்டினில். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அன்பே சிவம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இதை 2021 குரூப் 1ல் அன்பே சிவம் அன்று அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பே சிவம்ங்கிறத அங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி வந்து முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே அவர் நிறைய பயன்படுத்திக்கார். ஸோ ஆயுளின் பெருமை ஆண்டுகள் இல்லை, வாழும் முறைகளில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய தத்துவத்தை சிம்பிளாக சொல்லிட்டாப்புல. அடுத்து பாருங்கள், தேசிய கடல்சார் நிறுவனம். தேசிய கடல்சார் நிறுவனம் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் 37 தொகுதி ஆய்வகங்களில் ஒன்றாகும். இது 1964 நிறுவப்பட்டது. கோவா டோனா பவுலாவில் தலைமையகமும் கொச்சி, மும்பை, விசாகப்பட்டினம் பகுதிகளில் பிராந்திய மையங்களும் உள்ளன. கடல்களை பற்றி புரிதலை தொடர்ந்து மேம்படுத்தலே அந்த அறிவை அனைவருக்கும் பகிர்தல் இதன் முக்கிய நோக்கமாகும். ஒன்றும் இல்லை, 2 டேட்டா. ஒன்று என்னென்னா, தேசிய கடல்சார் நிறுவனம் தொடங்கப்பட்டது 1966. இது எங்கள் தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் உள்ள டோனா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். வழக்கமாக நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் நீங்கள் டெல்லின்னு போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வித்தியாசம் வர்றதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஏன்னா கோவா ஒட்டி நம்ம கடல் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லியில் கடல் இல்லை, கோவா ஒட்டி கடல் இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தேசிய கடல்சார் நிறுவனம் 1966 கோவா டோனாவில் இந்த தலைமையகம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், சமீபத்தில் இந்த தமிழர்களோட இரும்பு பயன்பாடை வந்து முதல்வர் அவர்களே வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பு மற்றும் உலோகங்கள், ஆயுதங்கள், கலைப்பொருட்கள் செய்வதை தொடர்ந்து வைத்திருந்தனர் என்பதற்கு பல இடங்களில் ஆதாரங்கள் கிடைத்தன. தமிழக ஆய்வுகளில் கிடைத்த ரோம் நாட்டு நாணயங்களும் மது ஜாடி போன்ற குடுவைகளும் தமிழர்கள் ரோம் நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர் என்பதை எடுத்துக்கிட்டு ஸ்கூல் புக்கிலே இருக்குது. நம்ம வந்து ரோம் நாட்டோட வணிக தொடர்பு கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வணிகம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கிலே இருக்கும். ஸோ இது நம்ம கேள்விப்பட்டதான். இப்போ இரும்போட பயன் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம தமிழர்கள் அறிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்களே ஒரு புக்கு வெளியிட்டாங்க, இது சம்மந்தமாக ஒரு புக்கு வெளியிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதுனால இது தொல்லியல் துறை சார்ந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸில் அந்த அழகு 6ல் தொல்லியல் துறை சார்ந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே கூட்டுக்குழு கூட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கூட்டுக்குழு கூட்டத்துக்கு அழைப்பு அப்படின்னா எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்க இருக்காங்க, அதுக்கு பேர் தான் கூட்டுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரி பகிர்வை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பொருளாதாரம்னு ஒரு டாபிக் இருக்குது. பொருளாதாரத்தில் தமிழ்நாடு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், அதில் வரி வருவாய், வரி பகிர்வு அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வரி பகிர்வு குறித்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 41% 40% குறைக்க 16வது நிதிக்குழு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல் வெளியாகியுள்ளது தான், அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. ஆனால் இதிலேருந்து நம்ம எப்படி டேட்டா எடுக்கணும் பாருங்கள். இப்போ ஏற்கனவே 16வது நிதிக்குழுவை அமைச்சாச்சு, அரவிந்த் பணக்காரி அவர்கள் வந்து தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் நம்ம எடுத்துக்கிற வேண்டியது இந்த மாநிலங்களுக்கான வரி பகிர்வு பார்த்திங்கன்னா 41% ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து 50 அதிகரிக்க சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ இது வரைக்கும் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னா மாநிலங்களுக்கான வரி பகிர்வு வந்து 41% இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த 16வது நிதிக்குழுவோட தலைவரும் தெரிஞ்சுக்கோங்க, அது அமைச்சாச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இஸ்ரோ இங்கே விண்வெளி பற்றி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, விண்வெளியை கண்காணிக்கும் உலகின் முதல் வர்த்தக செயற்கைக்கோள் SCAT-1 செயல்பாடு தொடக்கம், இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் சாதனை அப்படிங்கிற செய்தி. அப்போது இதை கேள்வி அப்படி மாற்றி பார்ப்போமா. உலகின் முதல் வர்த்தக செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCAT-1 அப்படிங்கிறது. அப்புறம் மற்றது உள்ளே போய் பார்த்தோம். என்ன அப்படின்னா, பெங்களூரு சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான திகந்தரா இந்திய நிறுவனம். இந்நிறுவனம் வர்த்தக பயன்பாட்டுக்காக SCAT-1 என்ற பெயரில் கண்காணிப்பு செயற்கைக்கோளை உருவாக்கியது. இதில் உள்ள கேமரா விண்வெளியில் இருக்கும் பூமியை சுற்றி பொருட்களை கண்காணிக்கும். இந்த ஸ்காட் செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா SpaceX நிறுவனத்தின் டிரான்ஸ்போர்ட் 12 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, அதாவது செயற்கைக்கோள் இந்தியாவோட ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோடு அதை லான்ச் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா SpaceX அமெரிக்காவில் உள்ளது. ஸோ இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. வழக்கமாக வெளிநாடுகள் வந்து நம்மகிட்ட கொடுத்து இஸ்ரோ ராக்கெட் ஏவுவாங்க, இது வந்து நம்ம பெங்களூர்லேருந்து SpaceXக்கு போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் செயற்கைக்கோள் வந்து இந்தியாக்காரங்களோடது. அந்த வகையில் பாருங்கள், இது வந்து புவியோட கீழடுக்கு சுழற்சி சுற்றுவட்ட பாதையை வந்து கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவியோட அடுக்கு பார்த்திங்கன்னா லேயராக இருக்கும், அதில் கீழடுக்கோட சுற்றுவட்ட பாதையை இது கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து 5 சென்டிமீட்டரில் உள்ள பொருட்களையுமே இது வந்து கண்காணித்து சொல்லிடும் அப்படிங்கிற அளவுக்கு துல்லியமாக இது கணிக்குமா. இந்த கண்காணிப்பு மூலம், செயற்கைக்கோள் மூலம் பெறப்படும் துல்லியமான தகவல் மூலம் செயற்கைக்கோளை இயக்கும் நிறுவனங்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்து மோதல்களை தவிர்க்கலாமா. இப்போது நிறைய விண்கற்கள்லாம் நிறைய சுற்றிக்கிட்டு வரும், அப்புறம் அந்த விண்வெளியில் உள்ள வேஸ்டேஜ்லாம் நிறைய சுற்றிட்டு வரும். ஸோ இது ஒன்றோட ஒன்று மோதாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சேட்டலைட்லாம் ஏவுறது முக்கியத்துவமாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், விண்வெளியில் மறைவிடங்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறது. இந்த சேட்டலைட்டு ஏவுறது மூலமாக இது வந்து எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிடுறதுனால விண்வெளியில் மறைவிடங்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்து முடிச்சிருக்காங்க.
இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஹெட்டிங்கே கொஸ்டினாக தான் இருக்குது. உலகின் முதல் வர்த்தக செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட் 1 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து பெங்களூருவை சேர்ந்த திகந்தரா அப்படிங்கிற நிறுவனம் இந்த ஸ்காட் 1 உருவாக்கியிருக்காங்க. இது ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக கடந்த ஜனவரி 14ஆம் தேதி, அதாவது பொங்கல் அன்னைக்கு விண்ணில் ஏறியிருக்காங்க பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு விண்ணுக்கு சென்றது. இது வந்து புவியோட கீழடுக்கு சுற்றுவட்ட பாதையில் கண்காணிக்கும். இது வந்து 5 சென்டிமீட்டர் அளவில் சிறிய பொருட்களை கூட இது கேப்சர் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியும், இதனால் அந்த மோதல்கள் நிறையா தவிர்க்கப்படுது அப்படிங்கிறதையும், இதனால் விண்வெளியில் மறைவிடங்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்டி பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி வரி மேலும் குறையும் அப்படின்னு நிதியமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஜிஎஸ்டி வரி அடுக்கு மற்றும் விகிதங்களே அறிவார்ந்த முறையில் சீரமைக்கும் பணி ஏறத்தாழ இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லாப் வச்சுருப்பாங்க, 0, 5%, 12, 18, 28 அப்படி வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இதில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், 2017 ஜூலை 1 தான் ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டது. இதே நம்மளுக்கு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுமாரி அது பார்லிமெண்ட்டில் எப்போ ஒப்புதல் பெறப்பட்டது அப்படிங்கிறதையும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இந்த வகையில் அப்போது தாக்கல் பண்ணும்போது இந்த ஆர்என்ஆர் அப்படிங்கிறது 15.8% இருந்த நிலையில் 2023 11.4% குறைஞ்சிருக்கிறதுனால இந்த விகிதத்தை பொறுத்து இந்த சீரமைப்பதற்கு வந்து ஜிஎஸ்டி ஸ்லாப் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்டி கூட்டம் ஒன்று நடக்கும். வழக்கமாக ஜிஎஸ்டி கூட்டம் அப்பப்போ நடக்கும். இதில் வந்து நிதியமைச்சர் தலைவராக கொண்டு மற்ற மாநிலங்களோட நிதியமைச்சர்கள் வந்து அதில் உறுப்பினர்களை கலந்து கொள்வாங்க. ஸோ இதுதான் ஜிஎஸ்டி பற்றி நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஜிஎஸ்டினே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸில். அதனால் ஜிஎஸ்டி பற்றி வர்றது அப்டேஷனை நம்ம அப்பப்போ கவர் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.